இன்றைக்கு அண்டர் செக்ஷன் 498 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசி பற்றியும் டவுரி ப்ராகிபிஷன் ஆக்டையும் நாம் இணைத்து பார்ப்பது நமக்கு எல்லா விதத்திலும் பயனுள்ளதாக இருக்கும். ஏபிபி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஜேவாக இருந்தாலும் சரி, அல்லது சிஜே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டவுரி ப்ராகிபிஷன் ஆக்டும் நமக்கு மிக முக்கியமானது. செக்ஷன் 40 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 40ல சொல்றாங்க குற்றம் என்றால் என்ன. இப்ப சாப்டர் நம்பர் 2 அண்ட் சாப்டர் நம்பர் 3, இந்த சாப்டர் நம்பர் 2விலும் சாப்டர் நம்பர் 3லும் சொல்லப்பட்டிருக்கிறது தான் குற்றம். சில நேரங்களில் அண்டர் செக்ஷன் 33 நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக்ட் ஆர் ஒமிஷன், ஒரு செயலை செய்ய சொல்லுகின்ற பொழுது அதை மறுப்பது அல்லது ஒமிட் பண்ணுவது. செக்ஷன் 40 பார்க்கின்ற பொழுது செக்ஷன் 33 நாம ஐபிசி இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 319 ஹர்ட் என்றால் என்ன. ஒரு நபருக்கு உடல் வலி, நோய் அல்லது பலவீனம் விளைவிக்கின்ற எவரும் காயம் விளைவிக்கிறார் என்று பொருள். அண்டர் செக்ஷன் 319 ஐபிசி இன்ஃபர்மிட்டி என்று சொன்னால் பல குறைவு. நல்ல பலமான உடல்வாக இருக்கும், நல்ல பலசாலியா இருப்பாரு, அவரை இன்ஃபார்ம் செய்வது, அவருடைய பலத்தை குறைப்பது, உடல் ரீதியாக மன ரீதியாக. இப்ப இன்ஃபார்மிட்டி என்பது உடலும் உள்ளமும் பலவீனமாவது என்று சொல்கிறார்கள். 2006 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 1194 இந்த தீர்ப்புல தான் சொல்றாங்க இன்ஃபார்மிட்டி மீன்ஸ் உடலாலும் உள்ளத்தாலும் ஒரு நபரை பலவீனப்படுத்துவது. இப்ப 498A ஐபிசி வருகின்ற பொழுது அங்கே வெளிப்புற காயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உடலில் காயங்கள் வெளிப்புற தன்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனதளவில் அந்த பெண்மணியை காயப்படுத்தி இருந்தாலே போதும், அதற்கும் தீர்ப்பு இருக்கிறது. இங்க பல குறைவு இன்ஃபர்மிட்டினா என்றால் என்ன, ஒரு நபரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனப்படுத்துவது. ஒரு பெண்மணியிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல சொல்ல அவங்க மனது ஊனமாயிடும். அது இன்ஃபர்மிட்டி which comes under infirmity. 2006 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 1194 அண்டர் செக்ஷன் 320 ஐபிசி கிரீவியஸ் ஹர்ட் என்றால் என்ன. இதுல 8 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவருடைய ஆண்மைத்தன்மையை நீக்குவது, இம்பார்ட்டன்ஸ் பர்சனா மாற்றுவது, அவர் ஆண்மைத்தன்மை அற்றவராக ஆக்குவது. இரண்டாவது, 2 கண்களில் ஒரு கண்ணையாவது அதனுடைய பார்வை திறனை நிரந்தரமாக இழக்கச் செய்வது. மூன்றாவது, 2 காதுகளில் ஏதேனும் ஒரு காதனுடைய கேட்கும் திறனை நிரந்தரமாக இழக்கச் செய்தல். நான்காவது, உடல் உறுப்புகள் அல்லது மூட்டு எதனையாவது இழக்கச் செய்தல். ஐந்தாவது, உடல் உறுப்பு அல்லது மூட்டு எதனுடைய வலிமையை அழித்தல் அல்லது நிரந்தரமாக பழுதாக்குதல். ஆறாவது, தலை அல்லது முகத்தை நிரந்தரமாக விகாரப்படுத்துதல். இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு சின்ன சண்டை நடக்கிறது, ஒரு ஸ்கப்பல் கை கலப்பு, முகத்துல ஒரு நகைக்கீரல் அல்லது ஒரு பிளேடால போட்டுறாங்க, ஒரு ஸ்கேர் ஏற்பட்டிருக்கு. அது கிரீவியஸ் ஹர்ட்டா சிம்பிள் ஹர்ட்டா? அது கிரீவியஸ். நிரந்தர தழும்பாக இருக்கும் பட்சத்தில் அது கிரீவியஸ். அண்டர் செக்ஷன் 320ல 6வதாக சொல்லப்பட்ட விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்முடைய நீதித்துறை தேர்வுகளில் கேட்கப்படுகிறது.
ஏழாவதாக எலும்பு அல்லது பல் எதையும் முறித்தல் அல்லது விட செய்தல். சில பேர் ஒரே பஞ்ச் பண்ணுவாங்க, அல்லது ஊடல் லாட், மரத்தடி மரக்கட்டையால் அடிப்பாங்க, அல்லது அயன் ராட் இரும்பு தடியால் அடிப்பது, இரும்பு பைப்பால் அடிப்பது. அப்ப பல்லு கீழே விழுந்து விடும், அது கிரீவியஸ். எட்டாவதாக உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அல்லது வேதனைப்படுத்துபவரை 20 நாட்கள் அவர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்நோயாளியாக இருந்திருக்க வேண்டும். வெளி நோயாளி கிடையாது, அவுட் பேஷண்ட் கிடையாது, அவர் இன்பேஷண்டா இருந்திருக்கணும். அதுக்கு தீர்ப்பு இருக்கிறது. இந்த 8 வகையாக பிரித்திருக்கிறாங்க ஐபிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 320ல. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த 320 வச்சு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க, 2 மார்க். முதல் கேள்வி, கொடுங்காயங்கள் எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு 8+ ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் அடிப்படையில் அது கிரீவியஸ் அட்டா நாம் ட்ரீட் பண்ண முடியுமா? டாக்டர் ஒரு எக்ஸ்பர்ட் அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அந்த மருத்துவ வல்லுநர் கொடுக்கிறார் ஒரு ஒப்பீனியன், அதன் அடிப்படையில் இது கிரீவியஸ் அட்டு தான் சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி அவருக்கு தண்டனை வழங்க முடியுமானா வழங்க முடியும். ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 8 விஷயங்கள் இல்லாமல் மருத்துவர் கொடுக்கக்கூடிய கருத்துரைப்படி அது கிரீவியஸ் அட்டாக வரும். அது 9வது பிளேஸ்ல வருது. இந்த கேள்வி 2020 பிரிலிமினரி டிஜே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே 2020 பிரிலிமினரி டிஜே எக்ஸாம்ல இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, பல்லால கடிக்கிறார், அது கிரீவியஸ் அட்ல வருமானா? ஆன்சர் வராதுன்றாங்க. ஆனா தீர்ப்பு வரும். ஒரு 324 ஐபிஎஸ் படியோ அல்லது ஒரு 326 ஐபிஎஸ் படியோ பல்லும் ஒரு ஆயுதம் தான், பல்லை ஒரு ஆயுதமாக மாற்ற முடியும். ஏஐஆர் 1970 பாட்னா ஹைகோர்ட், இது பாட்னா விஷயம். ஏஐஆர் 1970 பாட்னா, பேஜ் நம்பர் 322. ஏஐஆர் 1970 பாட்னா, பேஜ் நம்பர் 322. இந்த இடத்துல பல்லையும் ஒரு ஆயுதமாக மாற்ற முடியும், கிரீவியஸ் அட் வரும். இந்த செக்ஷன் 40, செக்ஷன் 33, செக்ஷன் 319, செக்ஷன் 320 ஐபிசி இது எல்லாமே பேஸ். அதை போலவே அண்டர் செக்ஷன் 55 நாம் பார்க்க வேண்டும். செக்ஷன் 53 ஐபிசி பார்க்கலாம். 53ல சொல்றாங்க தண்டனை. அப்ப தண்டனை எத்தனை வகை? 6 வகையான தண்டனைகள். ஒன்று டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், இன்னொன்று லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கலாம், 3வது தண்டனை எடுத்து விட்டார்கள். 4வதாக ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கலாம். இப்ப ரிகரஸ் இம்ப்ரிசன்மென்ட் என்று சொன்னால் ஹார்ட் ஒர்க் என்று அர்த்தம். ஆனால் ஹார்ஷ் ஒர்க் இருக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க் வேற, ஹார்ஷ் ஒர்க் வேற, அதுக்கு தீர்ப்பு இருக்கிறது. அடுத்தது சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட், அதற்கு அடுத்தது அட்டாச்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, கடைசியாக ஃபைன் கேன் பி இம்போஸ். இந்த 6 வகையான தண்டனைகள் ஐபிசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்டர் செக்ஷன் 44 இன்ஜுரினா என்ன? தீங்கு என்பது ஒருவரது உடலுக்கோ அல்லது மனதிற்கோ அல்லது அவருடைய பெயருக்கோ, உடல், மனம், அவருடைய நேம் அல்லது அவருடைய சொத்திற்கோ சட்ட விரோதமாக உண்டாக்கப்படும் தீங்கு. 4 விஷயங்களை சொல்றாங்க. இன்ஜுரி மீன்ஸ் ஒருத்தனுடைய உடலுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும், அவருடைய அல்லது அவருடைய மனதிற்கு ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவருடைய பெயருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும், அல்லது அவருடைய சொத்திற்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாம் சட்டவிரோதமாக உண்டாக்கப்படும் பொழுது அது தீங்கு, இன்ஜுரி. செக்ஷன் 44. செக்ஷன் 40 குற்றம்னா என்ன? செக்ஷன் 41 ஸ்பெஷல் லா, செக்ஷன் 42 லோக்கல் லா.
செக்ஷன் 33 ஆக்ட் ஆர் ஒமிஷன், செக்ஷன் 53 தண்டனை. இந்த பேஸ் நாம பார்த்து கொண்டு 319 சிம்பிள் இன்ஜரி, 320 ஐபிசி கிரீவியஸ் ஆக்ட், இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் சட்டத்திற்குள்ளே கடந்து செல்லலாம். அண்டர் செக்ஷன் 498 கேபிட்டல் ஏ என்பது ஒரு குரூவல்டி. அந்த குரூவல்டி எப்படி இருக்க வேண்டும்? உடல் ரீதியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, மன ரீதியாக இருப்பதே போதுமானதாகும். கொடுமை என்பது யாருக்கு எதிராக செய்ய முடியும்? ஒரு கணவர் தன் மனைவிக்கு எதிராக செய்ய முடியும், அல்லது அந்த கணவரின் உறவினர்கள், மாமனார், மாமியார், மூத்தார், கொழுந்தனார், நாத்தனார், இந்த வகையில இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஒரு பெண்ணிற்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு கொடுமை, சித்திரவதை. அந்த பெண்ணினுடைய கணவரோ அல்லது கணவரினுடைய உறவினர்களோ அந்த பெண்ணை கொடுமை இழைப்புக்கு உட்படுத்தினால் அத்தகைய குற்றம் செய்தவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார். அதோடு மட்டுமின்றி அவரை அபராதத்திற்கு உட்படுத்த முடியும். பாதிக்கப்படுறவங்க பெண்ணா இருப்பாங்க. அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவ்ஸ், மாமனார் மாமியார் வரலாம், அந்த பெண்ணுடைய மாமனார் மாமியார் வரலாம், அல்லது நாத்தனார், மூத்தார், கொழுந்தனார், இவங்க எல்லாம் வரலாம். இவர்கள் எல்லாம் எதிரிகளாக வருவார்கள். தண்டனை 3 ஆண்டு காலம் பிளஸ் ஃபைன். ஆர் ஃபைன் கிடையாது, பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 498 கேபிட்டல் ஏ ஆஃப் ஐபிசிலே 2 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு பெண்ணை மன ரீதியாக, உடல் ரீதியாக ஒரு பெயருக்கோ சொத்துக்கோ களங்க ஏற்படுத்தி அவங்களை கொடுமைக்கு உட்படுத்தி அதனால் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு இட்டு செல்லுதல். வேண்டுமென்றே நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா அவங்க சூசைட் பண்ணிக்குவாங்க, அல்லது அந்த பெண்ணிற்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துதல், வெளிப்புற காயத்தை ஏற்படுத்துதல், அல்லது அந்த பெண்ணினுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல், அல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தீங்கை ஏற்படுத்துதல். இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஏல சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிளனேஷன் பில சொல்றாங்க, சட்ட விரோதமாக சொத்து அல்லது மதிப்புறு பிணையம், வேல்யூபிள் செக்யூரிட்டி அண்டர் செக்ஷன் 30 ஆஃப் ஐபிசி, இதை எதையாவது பெறுகின்ற வகையில் அவளை கொடுமைப்படுத்துதலை குறிக்கும். குரூவல்டி என்பது உடல் ரீதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மன ரீதியாக இருந்தாலே போதும் என்று சொன்ன வழக்கு ஏஐஆர் 1998 எஸ்சினா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 958. குரூவல்டி என்பது உடல் ரீதியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மன ரீதியாக இருந்தாலே போதும். ஏஐஆர் 1998 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 958. இது காம்பவுண்டபிளா, நான் காம்பவுண்டபிள். ஆனால் 498 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த வழக்கை யார் தொடுக்க முடியும்? பாதிக்கப்பட்டவங்க தொடுக்க முடியும், அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ரிலேட்டிவ்ஸ் வழக்கு தொடுக்க முடியும். 498 பொறுத்தவரை டேக்கிங் காக்னிசன்ஸ் சிஆர்பிசில பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 198 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, அதன்படிதான் ஒரு கொடுமை, ஒரு குரூவல்டிக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். அங்கே சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 198 கேபிட்டல் ஏ ஆஃப் சிஆர்பிசி, ஐபிசில அண்டர் செக்ஷன் 498 ஏ ஐபிசி.
இப்ப இது காம்பவுண்டபிளா? நான் காம்பவுண்டபிள். ஆனால் நீதிமன்றத்திற்கு வெளியே பாதிக்கப்பட்ட நபரோடு சமாதானம் பேசி ஒழுங்குபடுத்தினீங்கன்னா எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்பவும் என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் நாம அதோட நிறுத்திடலாம். ஏடி பண்ண சொல்லலாம், எம் பண்ண சொல்லலாம், ஆக்ஷன் டிராப் பண்ணுங்க, அல்லது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் கேஸ க்ளோஸ் பண்ணுங்க, செய்ய முடியும். ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, சார்ஜ் ஷீட் போட்டு வந்திருக்கு நீதிமன்றத்திற்கு அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசியின் படி ஃபைனல் ரிப்போர்ட். இறுதி அறிக்கை என்றாலும் சார்ஜ் ஷீட் என்றாலும் ஒன்றுதான், குற்றப்பத்திரிகை என்றாலும் ஒன்றுதான். அப்பொழுது நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்லலாம். Beyond the court, we have been settled the matter in the presence of village elders அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணங்களை குறிப்பிட்டு, ஏன்னா இது காம்பவுண்டபிள் கிடையாது, இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு வெளியே சமாதானமாகிவிட்டால் அது எஃப்ஐஆர் ஸ்டேஜாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிடலாம், அல்லது வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் அந்த வழக்கு ரத்து செய்யப்படும். 2003 வால்யூம் 3 சிடிசி பேஜ் நம்பர் 54 சுப்ரீம் கோர்ட். 2003 வால்யூம் 3 சிடிசி பேஜ் நம்பர் 54 சுப்ரீம் கோர்ட். இந்த வழக்குல தான் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க நாட் காம்பவுண்டபிள் தான், இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு வெளியே நீங்க சமாதானமாகி விட்டதனால் எஃப்ஐஆர் ஸ்டேஜ் அந்த எஃப்ஐஆர் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், அல்லது கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யலாம், அந்த வழக்கை முடித்து வைக்கலாம். 2003 வால்யூம் 3 சிடிசி பேஜ் நம்பர் 54 சுப்ரீம் கோர்ட். இப்ப குரூவல்டி எதை பேஸ் பண்ணி வரும்? சில கணவர்கள் தன் மனைவியோட நல்ல உறவில் இருப்பார்கள், பிறகு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பாங்க. அந்த பெண்ணை நாம் கான்குபைன் என்று அழைப்போம். கான்குபைன் என்று சொன்னால் வைப்பாட்டின்னு அர்த்தம், வைப்பாட்டி. அவங்க கிட்ட தொடர்புல இருந்துட்டு சொந்த மனைவி வந்து இவர் அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, வீட்டுக்கு போயிட்டு பணம் வாங்கிட்டோ அது பண்ண இது பண்ணிட்டு நிறைய பிரச்சனை பண்ணுவார். அப்ப அவங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா கொடுமை ஏற்படுத்துறாரு. இப்ப கான்குபைன் will not come under relative of husband. கணவனுடைய உறவினர்கள் என்ற வரையறைக்குள் அந்த வப்பாட்டி வரமாட்டாங்க. 2007 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் 9866. இது பாம்பே டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. 498A கேஸ் போட்டிருக்காங்க. என் கணவர் வந்து வேற ஒரு பெண்ணை வந்து வப்பாட்டியா வச்சுட்டு இருக்காங்க, அதனாலதான் வந்து என்ன தினந்தோறும் என்ன வந்து அடிக்கிறாங்க, என்ன கொடுமைப்படுத்துறாங்க, என் கணவனுடைய ரிலேட்டிவ் அவங்க, அப்பனா என் வப்பாட்டியா இருக்கிறாங்கன்னா என் கணவருக்கு அவங்களும் சொந்தம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாம்பே டிவிஷன் பெஞ்ச் சொல்றாங்க, பாம்பே ஹைகோர்ட்னுடைய டிவிஷன் பெஞ்ச் சொல்றாங்க இந்த தீர்ப்புல கான்குபைன் will not come under relative of husband. 2007 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் 9866 பாம்பே, இதன் ராயில பாம்பே டிபி போட்டுங்க, டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, யாருமே இல்ல. நீங்க வெளியில எங்கேயும் ப்ரோக்ராம் போகாதீங்க, அல்லது மாநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர் என்ன பண்ற தடுக்கிறாரு. உடனே இந்த மனைவி என்ன பண்றாங்க, என் கணவர் என்ன வந்து ஃப்ரீடமா இருக்க விட மாட்டாரு, என்ன கொடுமைப்படுத்துறாரு, அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், மீட்டிங்க்கு போக வேண்டாம், கான்பரன்ஸுக்கு மாநாட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து என்ன கொடுமைப்படுத்துறாருன்னு வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், உங்களை தனியாக இருக்கிறீங்க, தனியாக இருக்கின்ற நீங்கள் வெளியில ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது கணவர் தடுப்பதற்கு உரிமை உண்டு. குறிப்பா ஒரு மாநாட்டுக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு கட்சியினுடைய மாநாடு, ஒரு இயக்கத்தினுடைய மாநாடு, அல்லது நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமணம், நீங்க தனியா போறீங்க, கணவருக்கு இயல்பா பயம் வருமா வராதுங்களா? போற வழியில ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, பத்திரமா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரு மன தயக்கம் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும். எனவே உங்களுடைய கணவர் உங்களை தடுத்தது குருவல்டி கிடையாது, அது கொடுமை என்ற வரையறைக்குள் வராது, நாட் அமௌண்ட் டு குருவல்டி. 2011 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் 399
2011 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 399. அதை போல மனைவி சில பொருட்களை எடுத்து வந்திருக்காங்க வீட்டுல இருந்து, ஒரு சீதன பொருட்கள் வச்சுங்க. அந்த பொருட்களுடைய தரம் இல்ல. இது என்ன பித்தளை அண்டா, பித்தளை தவளை சரியில்லையே, வேற கடையில வாங்கியிருந்தா நல்ல தரமா வாங்கியிருக்கலாமே. இது என்ன நகை சரியில்லையே, 916 வந்து ஹால்மார்க் இருக்கணுமே, சாதாரண கடையில வாங்கியிருக்கீங்க. புடவை சரியில்லை, வேட்டி சரியில்லை, கோட்டு சரியில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எதுவுமே சரியில்லை, தரமற்ற பொருள், சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கணவர் தன் மனைவியை வாயால் திட்டுகிறார் என்று சொன்னால் அது குருவல்டியில வருமா வராதா? குருவல்டிக்குள்ள வரும். அந்த மனைவியின் மூலம் அவருடைய பேரண்ட்ஸுக்கு என்ன வாங்கும் சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவங்களால வாங்க முடியும். AIR 1994 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1418 ஒரு சப்ஸ்டாண்டர்ட் கூட்ஸ் என்று சொல்லி வேண்டுமென்றே ஒரு மனைவி வந்து தரம் தாழ்த்தி பேசுவது, அடிப்பது, அது குருவல்டி தான். AIR 1994 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1418. யோகநாதன் வழக்கு வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. யூ கோ அண்ட் டை அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய் தகராறு இருக்குது. வாய் தகராறு நடக்கின்ற பொழுது போய் செத்து போ, செத்து தொலைஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சொல்லிட்டு வந்துட்டார். இது குருவல்டி என்ற வரையறைக்குள் வருமா? வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மனம் உடைஞ்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இது கொடுமைப்படுத்தியதின் விளைவாகத்தான் இந்த பெண் இறந்து விட்டாள் என்று சொல்லி அந்த கொடுமை என்ற வரையறைக்குள் நீ போய் செத்து போ என்று சொன்னால் அந்த வார்த்தை வருமா என்று சொன்னால் வராது. 2011 கிரிமினல் லா ஜேர்னல் விதின் பிராக்கெட்ல NOC பேஜ் நம்பர் 19 மெட்ராஸ், நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது. 2011 கிரிமினல் லா ஜேர்னல் விதின் பிராக்கெட்ல NOC பேஜ் நம்பர் 19 மெட்ராஸ். இதற்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இருக்கிறதா? அண்டர் செக்ஷன் 498 கேபிட்டல் A IPC க்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இஸ் தேர். 3 ஆண்டுகள் வரை. இப்ப பீரியட் ஆஃப் லிமிடேஷன் சொன்னாவே நம்ம அண்டர் செக்ஷன் 467 468 CRPC பார்க்க வேண்டும். 6 மாதங்கள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 6 மாதத்திற்குள்ளாக சார்ஜ் ஷீட் போட்டாகணும். 1 வருடம் வரை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 1 வருடத்திற்குள்ளாக இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சார்ஜ் ஷீட்டை வந்து ஷால் பி ஃபர்னிஷ்டு. 3 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சிவில் ஜட்ஜி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. 2 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய குற்றத்தை ஒருவர் செய்திருக்கும் பட்சத்தில் இறுதி அறிக்கை, அதாவது குற்றப்பத்திரிகை, அந்த சார்ஜ் ஷீட்டை எத்தனை வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும்? இதுதான் கேள்வி. 2 ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். அதை பொறுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 3 ஆண்டுகளுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். 2 வருஷம்னா 2 வருஷத்துக்குள்ள கிடையாது, அதிகபட்சம் 3 ஆண்டுகளுக்குள்ளாக குற்றப்பத்திரிகை அந்த வழக்கில தாக்கல் செய்யணும். இப்ப பீரியட் ஆஃப் லிமிடேஷனை பொறுத்தவரை 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு என்னை கொடுமைப்படுத்தினார் சொன்னா அது குருவல்டி என்ற வரையறைக்குள் வருமானா? வராது. 2 பேர் கணவன் மனைவியா இருக்கிறாங்க, 3 வருஷம் நல்ல கப்பலா வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை 3 வருஷம் கழிச்சு போயிட்டு என் கணவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்து கொடுமைப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா அது குருவல்டி என்ற வரையறைக்குள் வருமானா? வராது. இப்ப பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பொறுத்தவரை 3 ஆண்டுகள். 2013 கிரிமினல் லா ஜேர்னல் விதின் பிராக்கெட்ல NOC பேஜ் நம்பர் 244 ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் AP போட்டுங்க.
2013 Criminal Law Journal NOC page number 244 Andhra Pradesh. 3 ஆண்டுகள் கழித்து நீங்க குரூவல்ட்டில நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நாட் மேட் அவுட். ஒரு மனைவியை ஒரு கணவன் அடிக்கடி சொல்றாரு, குழந்தை பிறப்பதற்கு உங்க வாய்ப்பே கிடையாது, நீ ஒரு மலடி. அந்த வார்த்தையை பேரன் பேரன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாரு. குழந்தை பெற தகுதி இல்லாத ஒரு பெண், நீ ஒரு மலடி மலடின்னு சொல்லிட்டே இருக்காரு. இது மன ரீதியாக அந்த பெண்ணை காயப்படுத்தும். எனவே இது குரூவல்டி என்ற வரையறைக்குள் வரும். ஆனால் 3 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் கேஸ் ஃபைல் பண்ணணும். அப்ப எப்பொழுது அவர் சொல்கிறாரோ, இவங்களுக்கு திருமணம் நடந்து 3 ஆண்டுகள் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா திருமணம் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் நடந்திருக்கு. திருமணம் நடந்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் மலடி மலடி என்ற வார்த்தையை இவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். கணவன் தன் மனைவிக்கு எதிராக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அப்ப அந்த மனைவி அவர் எப்பொழுது சொன்னாரோ அந்த 3 வருடத்திற்குள்ளாக வழக்கு தொடுக்க வேண்டும், இல்லைன்னா அது குரூவல்டி கிடையாது. 2013 Criminal Law Journal within bracketல NOC page number 257 பாம்பே. நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குயிக்கா சொல்லிடுறேன் சார், நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. இது அப்படியே நான் மேடத்துக்கிட்ட கொடுத்துருவேன், அவங்க வந்து சாட்ல போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. சில நேரங்கள்ல இந்த டவுரி பற்றி கேட்பாங்க. Under section 498 capital A க்கு period of limitation 3 years. ஆனால் டவுரிக்கு period of limitation இருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. Before marriage, at the time of marriage, after marriage, இந்த 3 ஸ்டேஜிலும் வருது. அதனால there is no limitation for dowry demanding. எந்த தேதியில் அக்யூஸ்ட் டவுரி கேட்டு அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினார் என்று சொல்லி முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். நீங்க 498A ஐபிசில வந்து கேஸ் போட்டிருப்பாங்க, எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாருங்க சார். முதல்ல அதுல எந்த தேதியில இந்த அம்மாவை டவுரி கேட்டோ அல்லது வேற வார்த்தைகள் பேரன் என்ற வார்த்தைகளை சொல்லி, மலடி என்ற வார்த்தைகளை சொல்லியோ, அல்லது உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்களை சித்திரவதைப்படுத்திருக்கிறாங்க, கொடுமைப்படுத்திருக்கிறாங்க, அது from which date, அந்த தேதி எஃப்ஐஆர்ல குறிப்பிடவில்லை என்று சொன்னால் அந்த கேஸ் fatal. The case is going to be fatal. 1995 Criminal Law Journal page number 3560. இந்த கேஸ் எல்லாம் இந்த அத்தாரிட்டி எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் பிராக்டிஸ் பண்றப்ப. 1995 Criminal Law Journal page number 3560. நான் கொடுக்கிற அத்தாரிட்டி எல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. நாலேஜ் நம்ம கெயின் பண்ணோம், அட் த சேம் டைம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு பயனுள்ளதா அமையும். இந்த 3 ஆண்டுகள் நீங்கள் புகார் கொடுக்க வேண்டும். 3 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு, கழிந்த பிறகு நீங்கள் புகார் கொடுத்தால் அந்த புகார் செல்லாது. அப்ப கடைசியா உங்களை எப்போ கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த கடைசி நிகழ்வு நடந்து 3 ஆண்டுக்குள் புகார் கொடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல கணவர் வந்து மாசக்கணக்கில் திட்டிட்டே இருப்பாரு, கொடுமைப்படுத்திட்டே இருப்பாரு, நீ ஒரு மலடி மலடின்னு சொல்லிட்டே இருப்பாரு. உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஏழை பஞ்ச பராரிகள், வக்கு இல்லாதவங்க, 5 பவுன் போட்டு வர உனக்கு துப்பு இல்ல, இப்படி எல்லாம் திட்டுவாங்க சில வார்த்தைகளை சொல்லி. கடைசியாக அவர் எந்த தேதியில் திட்டினாரோ அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள கேச போடுங்க. கடைசி நிகழ்வு நடந்து 3 ஆண்டுகள் கழித்த பிறகு நீங்க கேஸ் போட்டீங்கன்னா
No complaint made out. 2010 Criminal Law Journal, page number 4089. 2010 Criminal Law Journal, page number 4089. திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் கழித்து கணவன் மனைவி, அதாவது பிரைடோ பிரைட் க்ரூமோ என்று சொன்னால் கிடையாது. திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் கழித்து அந்த கணவன் மனைவி மணமகன் மணமகள் என்று உச்சரிக்க முடியாது. 2004 Criminal Law Journal, page number 1036. 2004 Criminal Law Journal, page number 1036. இந்த தீர்ப்புல சொல்றாங்க, மேரேஜ் நடந்து 4 வருஷம் ஆன பிறகு மணமகன் மணமகள் என்ற வார்த்தை பயன்படுத்தாதீங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவ்வளவுதான். சரிங்க. இந்த குரூவல்டி என்று சொன்னாவே ஒரு பெட்டி குவாரல் இருக்கிறது. சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ளே சிறிய ஒரு சிறு சிறு வாய் தகராறுகள், சண்டைகள் நடக்கும். அப்ப சிறு சிறு சண்டைகள் நடக்கின்ற பொழுது ஒரு கப்பல், ஒரு கைகலப்பு ஏற்படுது. அதை வைத்து கொடுமை செய்து விட்டார் அல்லது வரதட்சணை கொடுமை செய்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொன்னால் தொடுக்க முடியாது. பெட்டி குவாரல்லாம் இதுல வராது சார். வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இது. ஏன்னா 498A ஐபிசியை பல பேர் தவறாக பயன்படுத்துகின்ற காரணத்தால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. பெட்டி குவாரல்லாம் வருமா? கணவன் மனைவிக்கிடையே சிறு தகராறுகள் ஏற்படுவது சகஜம். எனவே பெட்டி குவாரல் இதில் வராது. கொடுமை என்ற வரையறைக்குள் வராது, அல்லது வரதட்சணை கொடுமை என்ற வரையறைக்குள் வராது. 1997 Volume 2 Madras Weekly Notes Criminal, page number 197 Madras. இதே விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு தீர்ப்புல. பெட்டி குவாரல்லாம் குரூவல்டி என்ற வரையறைக்குள் வராது. அப்படி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு 1997 Volume 2 Madras Weekly Notes Criminal, page number 197. இந்த டவுரி டெத் இருக்கு சார், 304B. அந்த 304B, 306 இதையெல்லாம் கொடுமைப்படுத்துவதன் விளைவாக ஏற்படக்கூடிய காரியங்கள். இதுல 4 விஷயங்களை சொல்றாங்க இந்த கேஸ்ல. இதுதான் கைட்லைன். 304B ஐபிசிக்கு கைட்லைன் கொடுத்த வழக்கு இது. 2002 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 145 சுப்ரீம் கோர்ட். 2002 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 145 சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் 304B ஐபிசிக்கு 4 வழிகாட்டிகளை கைட்லைனை கொடுத்திருக்கிறது. 1, இறந்து போன பெண்ணினுடைய உடலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவங்க இறந்திருக்க வேண்டும். ஒரு லேடி இறந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காயத்தின் காரணமாகத்தான் அவங்க இறந்திருக்க வேண்டும். 2வது, அந்த மரணம் அந்த பெண்ணிற்கு திருமணம் நடந்ததிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள் ஏற்பட்டிருக்க வேண்டும். 3வது, அந்த பெண் இறந்து போனதற்கு முன்னர் கணவர் அல்லது கணவனது உறவினர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். 4வது, அவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டது வரதட்சணையாக அமைந்திருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் தான் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. 2002 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 145 சுப்ரீம் கோர்ட். 304B எடுக்கிறீங்கன்னா இந்த 4 விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 1, அந்த பெண் இறந்து விட்ட அந்த பெண் அவங்களுடைய உடம்புல காயம் இருக்கு, அந்த காயத்தின் காரணமாக தான் அவங்க இறந்திருக்கிறாங்கன்ற ஒரு முடிவுக்கு வரணும். 2வது, திருமணம் நடந்த 7 ஆண்டுகளுக்குள் அந்த பெண் இறந்திருக்கும் பட்சத்தில் அது வரதட்சணை கொடுமையாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப வரதட்சணை என்ற வார்த்தை அங்க டவுரி டிமாண்ட் வந்திருக்க வேண்டும்.
மூன்றாவது, அந்த பெண் இறந்து போனதற்கு முன்னர் அந்த பெண்ணினுடைய கணவரோ அல்லது கணவனுடைய உறவினர்களோ அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நான்காவது, அவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டது அது வரதட்சணையாக இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்களும் அடங்கி இருந்தாதான் 304B மேட் அவுட் ஆகும். இப்ப 304B ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ் பாத்தீங்கன்னா வித்தின் 7 years குரூவல்டி இருக்கணும், டவுரி டிமாண்ட் இருக்கணும். இப்ப கொடுமைப்படுத்தப்பட்டதற்கு காரணங்கள் இந்த 4 விஷயங்கள். கொடுமைப்படுத்தப்பட்டதற்கும் மரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். டவுரி டெத் சொன்னாவே சூன் பிஃபோர் ஹர் டெத், அதை விளக்க வேண்டும். சூன் பிஃபோர் ஹர் டெத், இறப்பதற்கு முன்பு என்ன நடந்தது? அப்ப செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்ப்பாங்க. ப்ரீவியஸ், சப்சிக்வெண்ட். ஒரு சம்பவத்துக்கு முன்பாக எவ்வாறு நடந்து கொண்டார், சம்பவத்துக்கு பிறகு எவ்வாறு நடந்து கொண்டார். Preparation, motive, previous and subsequent conduct. கொடுமைப்படுத்தப்பட்டதற்கும் மரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். Proximity of time இருக்கணும், அந்த cruelty இருக்கணும், dowry demand இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். 2007 Volume 7 Supreme Court page number 359. இந்த கொடுமைப்படுத்தப்பட்டதின் விளைவாகத்தான் இந்த பெண்மணி இறந்திருக்கிறார் என்று சொல்லி அதற்கான நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். 2007 Volume 7 SCC page number 359. இப்ப 304B க்கு லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா 7 years. 498A பொறுத்தவரை கடைசி நிகழ்வு நடந்ததற்கும் 3 ஆண்டுகளுக்குள்ள வழக்கு தொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா லிமிடேஷன் இதற்கு இல்லை. 2003 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 2016. உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல சொல்றாங்க 304B க்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 7 years, பட் 498 கேபிட்டல் A ஆஃப் IPC க்கு நோ டைம் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. 304B க்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 7 வருஷம். ஆனால் 498 கேபிட்டல் A IPC க்கு நோ டைம் லிமிடேஷன். 2003 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 2016 2016. 2003 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 2016. சரிங்க, குடும்ப அவசர செலவுக்காக நீங்க பணம் வாங்கிட்டு வாங்க. அப்ப குடும்ப அவசர செலவுக்காக தேவைக்காக பணம் கேட்பது என்பது not dowry, which is not comes under dowry. அடிக்கடி வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க பேரண்ட் வீட்டுக்கு போயிட்டு பணம் வாங்கிட்டோம்னு சொல்லி அடிச்சு தரத்துறாருங்க, என்ன கொடுமைப்படுத்துறாரு, இது டவுரி டிமாண்டு அப்படின்னு சொன்னா அவசர தேவைக்காக பணம் கேட்பது என்பது not dowry. 2013 Criminal Law Journal within bracket NOC page number 381 ராஜ்யத்துக்குள்ள கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறது. 2013 Criminal Law Journal within bracket NOC page number 381 கர்நாடகா. கணவர் தன்னுடைய மனைவி வந்து கொடுமைப்படுத்துறாரு. அதன் விளைவாக அந்த பெண் ஒரு நீல நிற திரவத்தை என்ன பண்றாங்க, கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல
ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. 24 நாட்கள் கழித்து அந்த பெண் இறந்து விட்டாங்க. 24 நாட்கள் கழித்து தான் தன் கணவருக்கு எதிராக அந்த இறந்துவிட்ட பெண்ணினுடைய உறவினர்கள் புகார் கொடுக்கிறாங்க. என் மகளை வந்து கொடுமைப்படுத்திருக்காரு, சித்திரவதை பண்ணிருக்காரு, அதனாலதான் என் மகள் வந்து இந்த திரவத்தை குடிச்சிட்டாங்க, அதனாலதான் அவங்க உயிர் இழந்துட்டாங்க, இதற்கு என்னுடைய மருமகன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புகார். அப்ப டிலே பாத்தீங்கன்னா, டிலே ஆஃப் லாட்ஜிங் தி எஃப்ஐஆர் 24 days. அந்த எஃப்ஐஆர் செல்லுமானா செல்லும். the FIR can be valid. ஏன்னா 24 நாளும் பெண்ணு உயிரோட அங்க வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, பேரண்ட் அங்க இருப்பாங்களா, போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? எனவே அது நியாயமான டிலே தான். it can be condoned. the FIR is valid. 2013 criminal law journal within right NOC page number 408 CL na Calcutta. 2013 criminal law journal NOC page number 408 CL. அதை போலவே வரதட்சணைக்கும் கொடுமைக்கும், அதாவது வரதட்சணை கொடுமைக்கும் குருவல்டிக்கும் அந்த வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட மரணத்திற்கும் உள்ள கால அளவை பொறுத்தவரை அதிகமாக இருக்கக்கூடாது. வரதட்சணை கொடுமைக்கும் வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட மரணத்திற்கும் உள்ள கால அளவு அதிகமாக இருக்கக்கூடாது. வரதட்சணை கொடுமை பண்றாரு, அந்த கொடுமையால அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. வரதட்சணை கேட்டு 5 வருஷம் கழிச்சு அந்த பெண் இறந்துட்டாங்கன்னா அது வரதட்சணை கொடுமை கிடையாது. இங்கதான் சொல்றாங்க பிராக்சிமிட்டி ஆஃப் டைம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப வரதட்சணை கொடுமைக்கும் வரதட்சணை கொடுமையால் ஏற்பட்ட மரணத்திற்கும் உள்ள கால அளவை பொறுத்தவரை அதிகமாக இருக்கக்கூடாது. காஷ்மீர் கவுர் அண்ட் அனதர் versus State of Punjab 2013 Criminal Law Journal page number 689. Kashmir Gaur and another versus State of Punjab 2013 Criminal Law Journal page number 689. ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய கணவர் வந்து கொடுமைப்படுத்துறாரு. அந்த கொடுமை தாங்க முடியாம அந்த பெண் என்ன பண்ணிக்கிறாங்க, poured kerosene on herself and set fire herself. மண்ணெண்ணெய் தன் உடலின் மீது ஊற்றி கொண்டு அவர்களே என்ன பண்றாங்க, தீ வச்சுக்கிறாங்க. கணவர் போய் காப்பாத்தல, கணவர் எந்த ஒரு முதலுதவி சிகிச்சையும் செய்யல. இது கொடுமை என்ற வரையறைக்குள் வருமானா? கண்டிப்பாக வரும். கணவர் காப்பாத்தலன்னா என்ன அர்த்தம்? எங்கே தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து போகட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனைவி வந்து எரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஓடி போய் கட்டி பிடிச்சி எப்படியா தீ அணைக்க முயற்சி பண்ணாரு, இவர் உடம்புல தீ பரவி இருக்கும். அல்லது இந்த மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை எடுக்க வேண்டும். அந்த முதலுதவி சிகிச்சையும் இவருக்கு ஹெல்ப் பண்ணல. தீப்பற்றின்னு எரியிறாங்க. தீப்பற்றி எரிகின்ற நபர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா அலறுவாங்க. இவர் காப்பாற்றும் முயற்சி பண்ணல. அப்ப கொடுமை என்ற வரையறைக்குள் வருமானா? கண்டிப்பாக வரும். 1993 Volume 2 SCC page number 684. 1993 Volume 2 SCC page number 684. எனவே அந்த கணவரை தண்டிக்க முடியுமானா? தாராளமாக தண்டிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஒரு 5 தீர்ப்புகளை வந்து மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில். The dowry demand, prohibition of dowry. இந்த சட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. இதுல 5 ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்குள்ள நாம் கடந்து செல்லலாம். Social Action Forum for
Manav Adhikar, Social Action Forum for Manav Adhikar, Social Action Forum for Manav Adhikar versus Union of India. Under Article 32 அதன்படி சேலஞ்ச் பண்றாங்க. இதனுடைய சோசியல் பர்பஸ் லாஸ்ட் ஆகுது. இந்த குரூவல்டி வருது, இந்த டவுரி டிமாண்ட் பண்றாங்க. அப்ப நம்பர் ஆஃப் வைஃப்ஸ் ஆர் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட். இந்த சோசியல் ஆக்ஷன் ஃபோரம் ஃபார் மனவ் அதிகார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில இந்த விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த கொடுமை என்ற வரையறுக்குள் எத்தனையோ மனைவிமார்கள் சிக்குண்டு மீள முடியாத சூழ்நிலையில அவதிப்பட்டு வராங்க. இதனால சோசியல் பர்பஸே லாஸ்ட் ஆயிருக்கு. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுநல அமைப்பு சோசியல் ஆக்ஷன் ஃபோரம் ஃபார் மனவ் அதிகார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இவங்க போட்ட வழக்கு ஒரு ஃபெமிலியர் கேஸ். இது 498A. அதே போல ராஜேஷ் சர்மா வெர்சஸ் உத்தரப்பிரதேஷ், ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், லலிதா குமாரி வெர்சஸ் கவுட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், கியான் சிங் வெர்சஸ் பஞ்சாப். இந்த வழக்கு எல்லாம் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்த வழக்கு. இந்த 5 வழக்குமே கைட்லைன்ஸ் கொடுத்த வழக்கு. அப்ப நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னா 31 மார்ச் 2018 ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. இந்த குரூவல்டி எல்லாம் தடுக்கணும், இந்த டவுரி டெத் எல்லாம் தடுக்கணும். அதற்கான ரெக்கமெண்டேஷன் அவங்க என்ன பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. Its report was submitted on 31st March 2018. இப்ப 243வது லா கமிஷன் ரிப்போர்ட், 140வது ரிப்போர்ட் ஆஃப் ராஜ்யசபா கமிட்டி இதெல்லாம் தாக்கல் பண்றாங்க. சுஷில் குமார் சர்மா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில இதையெல்லாம் தாக்கல் செய்து இந்த குரூவல்டி, இந்த டவுரி டெத் இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அப்ப NLSA சொல்லக்கூடிய நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. லா கமிஷன் 243வது லா கமிஷன் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிருக்காங்க. ராஜ்யசபா கமிட்டியினுடைய 140வது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இதை எல்லாமே இந்த குரூவல்டில இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும், டவுரி டிமாண்ட்ல இருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்களுடைய இறப்பு விகிதத்தை குறைக்கும் ஒரே வழி இதுதான். அப்ப இதுல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும். ராஜேஷ் குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ராஜேஷ் குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2017 SCC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 821. ராஜேஷ் குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP 2017 SCC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 821. 498ல கேஸ் போடுறாங்க. கணவர் வந்து அக்யூஸ்டா வராரு, கணவனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அக்யூஸ்டா வராங்க. அந்த அக்யூஸ்ட் எல்லாம் சரியா வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறது இல்லை. அதனால நிறைய கேஸ், so many cases are pending. எதுக்கு அவங்க டிராகன் ஆன் ப்ரொசீட் பண்றாங்க. அப்ப ரிலேட்டிவ்ஸ் ஆர் நாட் நெசசரி. அப்ப டிராகன் பண்றாங்க. கணவர் ஆஜரா இருக்காரு, அவரை வச்சு கேஸ் நடத்துங்கன்னு சொல்றாங்க. ராஜேஷ் குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2017 SCC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 821. மூன்றாவது ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி பிபி பர்வானா கட்டூர். பிபி பர்வானா கட்டூன். பிபி பர்வானா கட்டூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2017 Volume 6
SEC, page number 792. Bibi Parwana Khatun versus State of Bihar, 2017, volume 6, SEC, page number 792. இந்த வழக்கில் சொல்றாங்க, the court must guard against the false implication of the relatives. Bibi Parwana Khatun versus State of Bihar, 2017, volume 6, SEC, page number 792. Hanumanta Rao versus S. Ramani. Hanumanta Rao versus S. Ramani. அவங்களுடைய இனிஷியல் வந்து S. Hanumanta Rao versus S. Ramani. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, குரூவல்டினா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல. Hanumanta Rao versus S. Ramani. இதுதான் மீனிங் ஆஃப் மென்டல் குரூவல்டினா என்ன, மனக்கொடுமை என்றால் என்ன. ஹனுமந்த ராவ் வெர்சஸ் எஸ் ரமணி வழக்குல தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மஞ்சு ரான் RAN மஞ்சு ரான் கலிதா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம், 2009, volume 13, SEC, page number 330. Manjuram Kalitha versus State of Assam, 2009, volume 13, SEC, page number 330. இந்த மஞ்சுரான் கலிதா versus State of Assam வழக்குல சொல்றாங்க, it should be considered the conduct of the party, physical and mental, அப்ப continuously or at least proximity of time. It should be considered the conduct of the party continuously or at least proximity of time. தொடர்ந்து கொடுமைப்படுத்துறாங்க அல்லது குறைஞ்சபட்சம் proximity of time ஆவது இருக்கணும், அப்பதான் cruelty வந்து மேட் அவுட் ஆகும், பொருந்தும். இதுவே ஒரு பிசிக்கல் மென்டல் cruelty இருக்குதுன்னு சொன்னா கண்டினியூஸா இருக்கணும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு ப்ராக்சிமிட்டி ஆஃப் டைம் ஆவது இருக்கணும். இதே கேஸ்ல இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க இந்த மஞ்சுரான் கலிதா வழக்குல, பெட்டி குவாரல் termed as cruelty. அப்ப பெட்டி குவாரல் not termed as cruelty. அதே வார்த்தை இங்கே சொல்றாங்க, இந்த கேஸ்ல சொல்றாங்க. மஞ்சுரான் கலிதா versus State of Assam, 2009, volume 13, SEC, page number 330. பெட்டி குவாரல் வருமா cruelty என்ற வரையறைக்குள் வராது. அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், இந்த வழக்கு இது ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அப்ப காக்னிசபிளா cruelty, காக்னிசபிள். நான் பெயிலபிளா, நான் பெயிலபிள். நான் காம்பவுண்டபிளா, நான் காம்பவுண்டபிள். காக்னிசபிள், நான் பெயிலபிள், நான் காம்பவுண்டபிள். காக்னிசபிள் அஃபென்ஸ்னா என்ன அர்த்தம்? வாரண்டே இல்லாம அவர் பிடிச்சு கைது பண்ணலாம்னு அர்த்தம். நான் பெயிலபிள்னா என்ன அர்த்தம்? 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வந்துடும். நான் காம்பவுண்டபிள்னா என்ன அர்த்தம்? அக்யூஸ்டும் எதிர்பார்த்தி, அக்யூஸ்டும் பெட்டிஷனரும், அக்யூஸ்டும் டிஃபெக்ட் கம்ப்ளைனன்ட்டும் அந்த வழக்குல சமரசமாக செல்ல முடியுமான்னு முடியாது. அது நான் காம்பவுண்டபிள். இப்ப இட் இஸ் மியர் ஆஃபன் than not is used as a weapon rather than shield by disgruntled wives. Disgruntled wife means unsatisfied, dissatisfied ன்னு அர்த்தம். இப்ப இதை வெப்பனா பயன்படுத்துறாங்களா? இந்த cruelty என்ற வார்த்தையை பெண்கள் எல்லாம் வெப்பனா பயன்படுத்துறாங்களா அல்லது ஷீல்டா பயன்படுத்துறாங்க? ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களா அல்லது கேடயமாக பயன்படுத்துகிறார்களா? இந்த அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்குல சொல்றாங்க, இட் இஸ் மோர் ஆஃபன் than not is used as a weapon rather than shield by disgruntled wives.
Amarjit Kaur and others versus Jaswinder Kaur and others. Amarjit Kaur and others versus Jaswinder Kaur and others. 15th May 2020 வந்த தீர்ப்பு இது. Amarjit Kaur and others versus Jaswinder Kaur and others. இந்த வழக்குல சொல்றாங்க, it has become a common practice to use the provisions of sections 498A IPC as a weapon rather than shield by disgruntled wives. அர்னேஷ் குமார் வழக்குல சொல்லப்பட்ட அதே விஷயங்களே அமர்ஜித் கவுர் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஜஸ்வீந்தர் கவுர் அண்ட் அதர்ஸ் வழக்குல சொல்றாங்க. 15th May 2020 வந்த தீர்ப்பு இது. மே மாசம் 15ஆம் தேதி 2020 வந்த தீர்ப்பு. It has become a common practice to use the provisions of section 498A IPC as a weapon rather than shield by disgruntled wives. இது criminal miscellaneous number 13517 of 2018. Amarjit Kaur and others versus Jaswinder Kaur and others, criminal miscellaneous number 13517 of 2018. The Amarjit Kaur and others versus Jaswinder Kaur வழக்குல சொன்ன தீர்ப்பு. Criminal miscellaneous number 13517 of 2018 in the case of Amarjit Kaur and others versus Jaswinder Kaur and others. ஜனவரி மாசம் 16ஆம் தேதி 2020 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. சுராஜ் ராஜ் வெர்சஸ் பீகார், ஸ்டேட் ஆஃப் பீகார். அதுல சிஎம்பி நம்பர் 83250 ஆஃப் 2019 பாட்னா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இது. நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாசம் 30ஆம் தேதி 2020 வந்த தீர்ப்பு. அருண்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. அருண்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 30th September 2020 வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அற்புதமான தீர்ப்பு. Dowry Prohibition Act, sir. Totally it is having 10 sections are there. இந்த தீர்ப்புல சொல்றாங்க, there are 3 occasions related to dowry. One is before the marriage, second is at the time of marriage, and the third is at any time after the marriage. The third occasion may appear to be unending period. The period of limitation கிடையாது பாருங்க dowry-க்கு. But the crucial words are in connection with the marriage of the said parties, other payments which are customary payments given at the time of birth of a child or other the ceremonies as are prevalent in different societies are not covered by expression dowry. கஸ்டமரி ரைட்ல நீங்க வந்து ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா அது டவுரி என்ற வரையறைக்குள் வராது. சத்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ரொம்ப ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டி இது. இது 2001 வந்த தீர்ப்பு, ஆனா ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டி. சத்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2001 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 633. சத்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். டவுரி என்பது 3 நிலைகள்: திருமணத்திற்கு முன்பு அல்லது திருமணத்தின் பொழுது அல்லது திருமணத்திற்கு பிறகு. இந்த 3 occasions தான் வந்து ரிலேட்டட் டு டவுரின்னு சொல்றாங்க. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, கஸ்டமரி எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு சொன்னா அது டவுரி கிடையாது, அது டவுரி என்ற வரையறைக்குள் வராது. சத்வீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2001 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 633. ராம் சிங் கிடையாது சார், RAN. ரான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2008 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 70.
2001 சத்வீர் சிங் வழக்கில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை தான் 2008 ரான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வழக்கிலே சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ரான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா 2008 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 70. டவுரி எந்தெந்த சூழ்நிலை கொடுக்கப்படும் என்பதை பற்றி சொன்ன வழக்கு இந்த வழக்கு. ஏன்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். 498A ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 4 வருது. ஒரு கோர்ட் நீங்க வந்து டயஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஜட்ஜா இருக்கிறீங்க. கேஸ் பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் டிபி ஆக்ட்ல வருது, டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல வருது. அதே மாதிரி அதனுடன் இணைத்து அந்த செக்ஷன் 498 கேபிட்டல் A IPC வருது. ஒரே FIR, ரெண்டு செக்ஷன் மேட் அவுட் ஆகுது. ரெண்டு செக்ஷன் மேட் அவுட் ஆகுறதுனால ரெண்டுக்கு தனித்தனி தண்டனை கொடுக்கின்றபடுது. அது டபுள் ஜியோபார்டி அதுல வருமா? அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 வருமா என்று சொன்னால் வராது. A person can be prosecuted in respect of offence punishable under section 4 of the Dowry Prohibition Act, under section 498A of the Indian Penal Code. Section 498A of the Indian Penal Code does not create any situation for double jeopardy. ரொம்ப ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. இன்டர்வியூல இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க சார். 1986 Criminal Law Journal பேஜ் நம்பர் 1510. ரொம்ப அற்புதமான கேஸ். ஒரு நபர் மீது வந்து செக்ஷன் 498A IPCல கேஸ் போட்டிருக்காங்க. அதே நபர் மீது செக்ஷன் 4 ஆஃப் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. இது டபுள் ஜியோபார்டி தானே அப்படின்னு நீங்க ஒரு டிஃபென்ஸ் வந்து எடுக்க முடியாது. 1986 Criminal Law Journal பேஜ் நம்பர் 1510. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வழக்கு இது. டவுரி கேக்குறாங்க. Mere demand of dowry is punishable. டவுரி நீங்க கேட்டாவே நீங்க தண்டிக்கப்படுகிறீர்கள். ராஜ் கமல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் DSP CBCID மெட்ராஸ். ராஜ் கமல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் DSP versus state represented by DSP CBCID Madras, 1994 volume 2 DMC page number 503 within Praitla Madras. Raj Kamal versus state represented by DSP CBCID Madras, 1994 volume 2 DMC page number 503 within Praitla Madras. Shankara Rao versus LV ஜாதவ் வழக்கிலையும் அதான் சொல்றாங்க. ஹரியானா லா ரிப்போர்ட்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. சங்கர ராவ் வெர்சஸ் LV ஜாதவ் 1983 HLR ஹரியானா லா ரிப்போர்ட்னு அர்த்தம். சங்கர ராவ் வெர்சஸ் LV ஜாதவ் 1983 HLR பேஜ் நம்பர் 590. அதுலயும் நீங்க டவுரி டிமாண்ட் கேட்டாவே குற்றம் சொல்றாங்க. சரிங்க, ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் பிறகு நம்ம செக்ஷன்ல பார்க்க போறோம். செக்ஷன் 6ல தான் வந்து பெட்டிஷன் போடுவாங்க நிறைய பேர். ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை அந்த பெண்ணுக்கு தான் முழு உரிமை, கணவருக்கு கிடையாது. ஏன்னா ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி கொடுப்பதே அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் தான். அப்ப அது என்ன ரைட்டு? எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ரைட். அது ஸ்ரீதனா இஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி வைஃப். அந்த ஸ்ரீதனா பொருட்களை வந்து ஒரு கணவர் மிஸ்யூஸ் பண்ணாருன்னா அந்த கணவர் மீது கிரிமினல் மிஸ் அப்ரோப்ரியேஷன்ல கேஸ் போட முடியும். குற்றமுறு கையாடல். ஏன்னா பொருள் வந்து மனைவிக்கு சொந்தமானது, அது ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி.
அது எக்ஸ்க்ளூசிவ் ரைட் உங்களுக்கு இருக்கு. பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார். பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார், AIR 1985 Supreme Court, page number 628. பிரதிபா ராணி வெர்சஸ் சுராஜ்குமார், AIR 1985 Supreme Court, page number 628. இன்னொரு வழக்குல சொல்றாங்க சோமா தேவி வெர்சஸ் வீணா குமாரி. சோமா தேவி வெர்சஸ் வீணா குமாரி, மருமகள் மாமியார் ரெண்டு பேரும் கேஸ் போடுறாங்க. மருமகள் வந்து மாமியாருக்கு எதிர்ப்பா கேஸ் போடுறாங்க. இது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி, எங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து, இது எனக்கு தான் சொந்தம், எங்க மாமியார் வந்து இதை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. சோமா தேவி வெர்சஸ் வீணா குமாரி, 1991, வால்யூம் 2, SCC, பேஜ் நம்பர் 571, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. சீதன டவுரின்னு சொன்னாவே எனிதிங் given after the marriage would be dowry. அப்ப it was agree or promise to be given as consideration of marriage. promise இருக்கலாம், ஏதாவது முழுமையாக கொடுத்திருக்கலாம், அல்லது பகுதியளவு கொடுத்திருக்கலாம், அல்லது பகுதியளவு promise பண்ணிருக்கலாம். எது கொடுத்தாலும் சரி அது டவுரி தான். it would be dowry. Inder Sain, SAIN, Sain. Inder Sain versus State, 1981, Criminal Law Journal, page number 1116. Inder Sain versus State, 1981, Criminal Law Journal, page number 1116. Further amounts are demanded after the marriage in சொன்னா, such demands will not fall within the meaning of dowry. Further amounts are demanded after the marriage. மேற்கொண்டு பணம் எனக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவ்வாறு கேட்பது such demands will not fall within the meaning of dowry. இதுதான் யோகநாதன் கேஸ்ல அதுதான் சொல்றாங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஐயாலா ராம் பாபு, ஐயாலா AYYALA, ஐயாலா ராம் பாபு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஐயாலா ராம் பாபு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், 1993, volume 2, crimes, page number 567. Ayala Rambabu versus State of Madhya Pradesh, 1993, volume 2, crimes, page number 567. Section 4 section 6 of the Dowry Prohibition Act வந்து compoundable என்று சொன்னால் compoundable தான். 1988, volume 2, Rec Criminal, page number 393. ஒரு திருமணமான பெண் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த திருமணத்தின் பொழுது தன் மகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீதன பொருட்களை அந்த பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் தாராளமா பெற்றுக்கொள்ள முடியும். அந்த செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 ஆஃப் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த பெண்ணு உயிரோட இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு there is no issues, அவங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லை. அப்ப அந்த சொத்து யாருக்கு போகும்? அந்த பெண்ணுக்கு தான் போகும். ஏன்னா அது ஸ்ரீதன ப்ராப்பர்ட்டி. ராஜீவ் வி ராம்கிருஷ்ண ஜெய்ஸ்வால், ராஜீவ் வெர்சஸ் ராம்கிருஷ்ணன் ஜெய்ஸ்வால். ஏன்னா இது சம்பந்தமா நமக்கு கேஸ் நிறைய வரும். அப்ப நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல செக்ஷன் 6ல நம்ம வந்து பெட்டிஷன் போட முடியும். அவங்க பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாங்க, பெண்ணு வாழல, ஸ்ரீதன ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கு, அதையெல்லாம் கோர்ட்டுக்கு வரவழைச்சு மனுதாரருக்கு ஒப்படைங்கன்னு சொல்லி நம்ம செக்ஷன் 6 ஆஃப் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல பெட்டிஷன் போடுவோம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல. அந்த பெண்ணுக்கு குழந்தை இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த சொத்து சீதன ப்ராப்பர்ட்டி அனைத்து அந்த பெண்ணுக்கு தான் பொருந்தும். ஒருவேளை அந்த பெண்ணு இறந்துட்டாங்க, சீதன ப்ராப்பர்ட்டி சம்பந்தி வீட்டுல இருக்கு,
பெண் இறந்துவிட்ட பெண்ணினுடைய பெற்றோர் வந்து கேட்க முடியுமா, கேட்டு வாங்க முடியுமானா தாராளமா வாங்கலாம். திருமணத்தின் பொழுது என் மகளுக்கு இவ்வளவு பொருட்கள் நாங்க சீதனமாக கொடுத்தோம், என் மகள் இறந்து விட்டார், எனவே அந்த சொத்துக்கெல்லாம் சீதன ப்ராப்பர்ட்டி எல்லாமே அண்டர் த கஸ்டடி ஆஃப் என்னுடைய மருமகன்கிட்ட இருக்கு, சன்னிலா கிட்ட இருக்கு, அதையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 6ல நம்ம வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பொருளெல்லாம் நம்மளால வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ராஜீவ் வர்சஸ் ராம் கிஷன் ஜெய்ஸ்வால் 1993 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 504 விதின் பிராக்கெட்ல அலகாபாத் ALL. ராஜீவ் வர்சஸ் ராம் கிஷன் ஜெய்ஸ்வால். ராஜீவ் வர்சஸ் ராம் கிஷன் ஜெய்ஸ்வால் 1993 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 504 within bracket ALL. section 2O, section 3O, section 4O. the entire burden. அப்ப burden of proof யாருங்க? burden of proof ஐ பொறுத்தவரை accused தான் ப்ரூவ் பண்ணும் இந்த கேஸ்ல. dowry prohibition act பொறுத்தவரை burden of proof lies on the shoulder of accused. அவர்தான் ப்ரூவ் பண்ணும். The entire burden is on the accused to show and prove that he has not committed the offense under the sections mentioned. Hari Kumar versus State of Karnataka. Hari Kumar versus State of Karnataka 1994 volume 1 DMC page number 356. Hari Kumar versus State of Karnataka 1994 volume 1 DMC page number 356 within bracketல கர்நாடகா, அதன் பிறகு within bracketல FB. இது full bench கொடுத்த தீர்ப்பு, கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய full bench கொடுத்த தீர்ப்பு இது. இப்ப burden of proof யார்கிட்ட இருக்கு? accused தான் ப்ரூவ் பண்ணும், பெட்டிஷனர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஹரிகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1994 வால்யூம் 1 DMC பேஜ் நம்பர் 356 விதின் பிராக்கெட்ல கர்நாடகா போட்டுங்க, அடுத்தது விதின் பிராக்கெட்ல FB ஃபுல் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு. இந்த ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்டை நாம பார்த்துட்டோம். இதுல டோட்டலி பாத்தீங்கன்னா 10 செக்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்த 10 செக்ஷன்ல தான் இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961ல வந்திருக்கு. 1961ல இந்த ஆக்ட் வந்திருந்தாலும் 1/7/1961ல தான் இந்த ஆக்டை நடைமுறைப்படுத்துறாங்க. This act came into force on 1/7/1961. 1st July 1961. இப்ப டவுரினா என்ன? இந்த ஃபார்ம் ஆஃப் மணியா இருக்கலாம், பண வடிவில் இருக்கலாம், அல்லது மெட்டீரியல் வடிவில் இருக்கலாம். அந்த டவுரி எப்பொழுது கொடுக்கலாம்? பிஃபோர் மேரேஜ், அட் த டைம் ஆஃப் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர், பிரசன்ட், ஆஃப்டர். இப்ப டவுரினா என்ன? பண வடிவில் இருக்கலாம், அல்லது பொருள் வடிவில் இருக்கலாம், அல்லது வேல்யூபிள் செக்யூரிட்டி செக்ஷன் 30 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் மதிப்புறு ஆவணமாக இருக்கலாம். அந்த டவுரி எப்பொழுது கொடுக்க முடியும்? திருமணத்துக்கு முன்பாக கொடுக்க முடியும், அட் த டைம் ஆஃப் மேரேஜ் பிரசன்ட்ல கொடுக்க முடியும், ஆஃப்டர் த மேரேஜ் திருமணத்துக்கு பிறகு கொடுக்க முடியும். ஆனால் கணவன் மனைவிக்கு இடையில் டிவோர்ஸ் நடந்துட்ட பிறகு ஆஃப்டர் டிவோர்ஸ் வந்து நோ டவுரி கேஸ் கேன் பி ஃபைல்ட். சரிங்க, முஸ்லிம் பர்சனல் லாவ்ல மகர் என்ற வார்த்தை இருக்கிறது. அப்ப மகர் என்பது டவுரியா? இந்த கேள்வி டிஜே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். முஸ்லிம் பர்சனல் லா படி அண்டர் திஸ் கோட் மகர் does not come under dowry. மகர் என்பது டவுரியில் வராது. இந்த கேள்வி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.